கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒருமனப்படுவோமாக. உங்களை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் ஆயத்தமாக இருப்பதை விசுவாசிக்கிறேன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை ஆராதித்து புகழ்ந்து பாடுவது எத்தனை நன்மை இன்பமானது. ஆகவே நாம் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த மாதங்கள் நேரத்தில் கண்கள் மூடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் நம்மை நடத்துவாராக. அந்த தகப்பனே உமக்கு நன்றிகள் ஏறெடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த நாட்களெல்லாம் உங்கள் பிரசனை எங்கள் கூட சிறப்பா நன்றி செலுத்துகிறோம். பல நாட்களில் பிடித்து பாடி ஆராதித்து நாமத்தை மகிழ்வெடுக்கும்படியாக ஆண்டவரே சமூகத்தில் விடுதலைக்காக சுகத்திற்காக யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நேரலை மூலமாக கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் பாடி துதிக்கும் போது தேவ பிரசன்னம் அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அப்படியாக நீங்கள் நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. மகிமை உமக்குதான், ஆட்சிமை உமக்குதான், மகிமை உமக்குதான் என்று சொல்லி ஆட்சிமை அதுவும் உமக்குதான் என்று சொல்லி கர்த்தரை நாம் பாடி மகிழ்வெடுத்துவோம். ஜெபத்தோட்டம் 124வது பாடலாக தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. மகிமை உமக்குதான், ஆட்சிமை உமக்குதான், மகிமை உமக்குதான், ஆட்சிமை உமக்குதான். இது தெரியாமல் தேடி அடைந்தேன் ஓடி வந்தீரே. சிலுவை தங்கி ரத்தம் சிந்தி ரட்சித்து அழைத்தீரே. இது தெரியாமல் ஓடி அடைந்தேன் தேடி வந்தீரே. சிலுவை தங்கி ரத்தம் சிந்தி ரட்சித்து அழைத்தீரே. மகிமை உமக்குதான், ஆட்சிமை உமக்குதான், மகிமை உமக்குதான், ஆட்சிமை உமக்குதான். எத்தனை நன்மை எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன். வாழ்நாளெல்லாம் உமக்காய் வாழ்ந்து உம்படி செய்திடுவேன். எத்தனை நன்மை எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன். வாழ்நாளெல்லாம் உமக்காய் வாழ்ந்து உம்படி செய்திடுவேன். மகிமை உமக்குதான், ஆட்சிமை உமக்குதான், மகிமை உமக்குதான், ஆட்சிமை உமக்குதான். சோதனை நேரம் வேதனை வேளை துடிக்க வைத்தீரே. எதிராய் பேசும் இதயங்களை நேசிக்க வைத்தீரே. சோதனை நேரம் வேதனை வேளை துடிக்க வைத்தீரே. எதிராய் பேசும் இதயங்களை நேசிக்க வைத்தீரே. மகிமை உமக்குதான், ஆட்சிமை உமக்குதான், மகிமை உமக்குதான், ஆட்சிமை உமக்குதான். எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்பவரே. மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்பவரே.
ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே, மகிமை உமக்குதான், மாட்சிமை உமக்குதான். ஆமென். மகிமை உமக்குதான், மாட்சிமை உமக்குதான். மகிமை உமக்குதான், மாட்சிமை உமக்குதான். மகிமை உமக்குதான், மாட்சிமை உமக்குதான். ஆமென். எல்லா மகிமையும் துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே தருகிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறீங்க, துதிக்கு பாத்திரா இருக்கிறீங்க. நீ மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற கர்த்தாவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்று சொல்லி எண்ணில் அடங்காத நன்மைகள் செய்தவரை நாம் பாடி மகிழ்ப்படுத்தோம். 255 உன்னத பாடல் கிறிஸ்தவ ஆராதனை திறன்கள 5வது பாடலாக 135 C minor. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுவே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனிபூரலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனிபூரலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுவே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே
எண்ணிலடங்காத நன்மைகளை நாங்கள் உமக்கு எங்களுக்கு செய்த தேவனுக்கு நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வானங்கள், பூமி, ஆகாயம் எல்லாம் உம்மை துதிக்கிறது கர்த்தாவே. காட்டில் வாழும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், ஐந்துக்கள் எல்லாம் உம்மை துதிக்கும் பொழுது உம்முடைய படைப்பாகிய விசேஷித்த படைப்பாகிய நாங்கள் உம்மை துதியாதிருப்பது எப்படி? முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். கர்த்தாவே, எழுந்தருளும். ஆமென், ஆமென். பரலோகத்தில் தூதர்கள் மத்தியிலே, கோடா கோடியான தூதர்கள் மத்தியிலே போற்றப்படுகிறவரே, இந்த பூமியிலேயும்
நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. ஓ, நம்ம எழுந்திருந்த தேவனை ஆராதனை செய்வோம். வீடுகளிலே பார்த்து கொண்டு என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க நாம் எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய நாமம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. സത്യദേവത്തിൻ ദേഹപുത്രനായി അങ്ങ് വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. സത്യദേവത്തിൻ ദേഹപുത്രനായി അങ്ങ് വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. വരും കാലമൊക്കെയും വരങ്ങൾ ചൊരികയെന്നേ. വരും കാലമൊക്കെയും വരങ്ങൾ ചൊരികയെന്നേ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അധികാര നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധേ. അധികാര നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധേ. അധികാര നന്മകൾ തോന്നുമേ എനിക്കേകും സ്തുതി. അധികാര നന്മകൾ തോന്നുമേ എനിക്കേകും സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ஆமென். இதிலடங்கா நன்மைகள் செய்தவருக்கு நன்றிகள் ஏறெடுக்கிறோம். இனி
எண்ணிலடங்காத நன்மைகளை என் வாழ்விலே செய்தவரே உமக்கு நன்றிகள் ஏறெடுக்கணும் அப்பா. और बताइए हमारे जीवन में करने वाले यीशु की धन्यवाद करते हैं ஆமே உங்க நாம மாத்திரத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். और आपके नाम की महिमा करते हैं. இன்னைக்கு என்ன இயேசுவினை கண்டால் மதி, இகத்தில் மாயா சுகமிட்டால் மதி. ஒரு மலையாள பாடலை நாம் பாடி இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் என்ற தமிழ் பாடலை மலையாள ராகத்தில் பாடி மகிமைப்படுத்துவோம். எனக்கு இந்த இயேசுவினை கண்டால் மதி. கரங்களை தட்டி எல்லாருமாக എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഈഗത്തിലെ മായാസുഖം കിട്ടാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഈഗത്തിലെ മായാസുഖം കിട്ടാൽ മതി. വരശില്പിയാൽ പണിത നഗരമതി, വരശില്പിയായി പണിത നഗരമതി. വരനോട് കൂടെ വാളാൻ പോയാൽ മതി, വരനോട് കൂടെ വാളാൻ പോയാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഈഗത്തിൽ മായാസുഖം കിട്ടാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ആമേൻ. ഈഗത്തിലെ മായാസുഖം കിട്ടാൽ മതി. ഓരേകൾ പാപങ്കാര കുടിയിൽ ഞാൻ പരിശവതായി കിടന്നോരിടത്ത് നിന്നു. ഓരേകൾ പാപങ്കാര കുടിയിൽ ഞാൻ പരിശവയായി കിടന്നോരിടത്തിൽ നിന്നു. ഉയർത്തി നിന്നോരെന്നെ ഇരുത്തിയവൻ, ഉയർത്തി നിന്നോരെന്നെ ഇരുത്തിയവൻ. ഉറപ്പുള്ള പാറയാകും ക്രിസ്തുവിൽ, ഉറപ്പുള്ള പാറയാകും ക്രിസ്തുവിൽ. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഈഗത്തിലെ മായാസുഖം കിട്ടാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഉയർത്തിലെ മായാസുഖം കിട്ടാൽ മതി. ഇവിടെ ഞാൻ വെറുമൊരു പരദേശിതോ, ഇവിടത്തെ പാർവിടമോ വഴിയും ബലം. ഇവിടെ ഞാൻ വെറുമൊരു പരദേശിതോ, ഇവിടത്തെ പാർവിടമോ വഴിയും ബലം. ഇവിടെ കാരുണയില്ലെങ്കിലും, ഇവിടെ കാരുണയില്ലെങ്കിലും തുണയാകും യേശുവോട് ചേർന്നാൽ മതി, തുണയാകും യേശുവോട് ചേർന്നാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഉയർത്തിലെ മായാസുഖം കിട്ടാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഉയർത്തിലെ മായാസുഖം കിട്ടാൽ മതി. നിറഞ്ഞ പ്രത്യാശയിൽ ഞാൻ ദിനമോർക്കയും പറഞ്ഞ വാക്കോട്ട് മാത്രം ഞാൻ തേടുന്നു. നിറഞ്ഞ പ്രത്യാശയിൽ ഞാൻ ദിനമോർക്കയും പറഞ്ഞ വാക്കോട്ട് മാത്രം ഞാൻ തേടുന്നു. നിരന്തരമേ വിശുദ്ധ ആത്മാവിനാൽ, നിരന്തരമേ വിശുദ്ധ ആത്മാവിനാൽ അരങ്ങേറി വാണിടത്തെ വച്ചാൽ മതി, അരങ്ങേറി വാണിടത്തെ വച്ചാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഉയർത്തിലെ മായാസുഖം കിട്ടാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഈഗത്തിലെ മായാസുഖം കിട്ടാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി, ഈഗത്തിലെ മായാസുഖം കിട്ടാൽ മതി. அவரை பார்த்தால் போதும், बस उसको ये तो काफी है. அந்த இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். और उस
काफी है மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும் और என்று महिमा வசனம். के साथ उसके साथ जिए तो काफी है। இந்த உலகத்தின் இன்பங்களை ஆசை பாசங்களை விட வேண்டும். ये संसार की मोह माया को हमें छोड़ना है। இந்த உலகத்தின் காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். संसार के कार्य को नफरत करना है தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். और प्रभु की ओर निहारना है। आमेन, आमेन, हालेलुया। हालेलुया। मेरे प्रभु की सहायता से निश्चय ही बनूंगा आशीष तुम्हें, उसके वचन का पालन करूंगा, उसके मार्गों पर चलता रहूंगा। आमेन, हालेलुया। Praise God. मेरे प्रभु के எந்த தெய்வத்தால் என்ற மலையாள பாடல் இதிலே मेरे प्रभु के सहायता से निश्चय ही बनूंगा आशीष तुम्हें. கரங்களை தட்டி praise God. मेरे प्रभु की सहायता से निश्चय ही बनूंगा आशीष तुम्हें, उसके वचन का पालन करूंगा, उसके मार्गों पर चलता रहूंगा. मेरे प्रभु की सहायता से निश्चय ही बनूंगा आशीष तुम्हें, उसके वचन का पालन करूंगा, उसके मार्गों पर चलता रहूंगा. देशों में आशीष रहूंगा मैं,
கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். प्रभु हर एक दिन हमें भोजन देकर चलाते हैं। ஒன்றும் குறைவில்லாமல் நிரப்பி நடத்துகிற தேவன். कोई कमी ना देते हुए भरपूरी से चलाते हैं। ஒரு குறையில்லாதபடிக்கு நம்மை நடத்துகிற தேவன் தான். कोई भी कमी ना होते हुए चलाने वाले वही प्रभु। Praise the Lord. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, எல்லாரும் சொல்லலாம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என்
ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். உம்மை முழு மனதோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். पूरे दिल से आराधना करते हैं। எங்கள் ஜீவன் பிரியும் வரை, हमारा जीवन निकलने तक இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முடியும் வரை और संसार हमारे जीवन का दिन खत्म होने तक நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். हम आपकी आराधना करते रहेंगे எங்க உள்ளமெல்லாம் உமக்கு முன்பதாக பொங்க வேண்டும், கொழுந்து விட்டு எரிய और வேண்டும். हमारा मन आपके समूह पर उमड़ना है। உங்க பிரசன்னத்தில் நாங்கள் நிரம்பி நடக்க வேண்டும் आपकी அப்பா. प्रशंसा से भरकर चलना है। 7 குத்து விளக்கு நடுவிலே பொன்னங்கி தரித்திருக்கிற தெய்வமே, और 7 उजाले के समूह पर वास करने वाले पवित्र आत्मा கேருபீன்கள் செராபீன்கள் நடுவிலே போற்றப்படுகிறவரே, और केरुबीन और सेराफिम के समूह पर जो ऊंचाई उठाने वाली आत्मा உங்களை நாங்களும் பணிந்து கொள்கிறோம். और हम भी आपके समूह पर दीन होते உங்க हैं। பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்குவதாக, आपका प्रशंसा हमारे समूह पर मंडराए, உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்குவதாக. आपका प्रशंसा हमारे समूह पर आए। ஆவியானவரே எங்களை நடத்தும் ஆண்டவரே, कोई धर्म आप हमें चलाए, ஒப்புக் கொடுக்கிறோம் सौंपते हैं இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता। ஆமென். 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 கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த और मेरे प्यारे यीशु मसीह के அருமையான ஒரு நேரத்திலே நாம் இருக்கிறோம். इस सुंदर मौके पर हम आज हैं। கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். और वो केवल भलाई कार्य हमारे लिए करते हैं। ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகள் செய்திருக்கிறார். परमेश्वर ने हमें लिए बहुत सारा भलाई किए हैं ஒவ்வொன்றாய் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். और हर एक हम ज्ञान देते आ रहे हैं। அவரை தியானிக்கும் தியானம் இன்பமாய் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். इसी देरी वाला ध्यान जो है बहुत ही प्रिय है, बहुत ही खुश है करके भजन संगीत वाला कहते हैं। நான் அவரை தியானிக்கும் தியானம் இன்பமாய் இருக்கும் என்று அவர் और சொல்லுகிறார். मैं जब उनको मनन करता हूँ तो बहुत ही वो खुशी का समय है। ஆகவே அவரை நம்ம கொஞ்ச நேரம் இந்த வேத வசனத்தின் மூலமாக தியானிப்போம். और इसे कुछ समय हम परमेश्वर के इस वचनों के द्वारा हम ध्यान देंगे ஆண்டவர் தாமே உங்கள் செவிகளை திறந்து உங்கள் இருதயங்களிலே அந்த வேத வசனங்களை பதிவு செய்வாராக. और परमेश्वर तुम्हारे कानों को खोलकर तुम्हारे हृदय में परमेश्वर का वचन बसने में ஆவியானவர் मदद உங்களை தம்முடைய கரத்திலே பொறுப்பெடுத்து நடத்துவாராக. करे। और पवित्र आत्मा तुम्हें अपने हाथों तले तुम्हें संभाल कर जिम्मेदारी लेकर चलाए। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। நாம வேத வசனத்திற்கு போகலாம். और हम अपनी पवित्र शास्त्र खोलेंगे। கடந்த நாட்களிலே நான் உங்கள் மத்தியிலே புதன்கிழமை தோறும் வைத்துக் கொண்டு வருகிறேன். और गुजरे हुए समय में मैं तुम्हारे सामने रख रहा हूँ எதையெல்லாம் விட்டு விலகாது இருக்க வேண்டும், कि किसी किसी हमें नहीं छोड़ना है। விட்டு விலக வேண்டிய காரியங்கள் என்று முதலாவதாக பார்த்தோம். और हमने देखा कि कौन से कार्य को हमें छोड़ना है। இப்போ எதையெல்லாம் விட்டு விலக கூடாது என்பதை பார்க்க போறோம். अभी हम देख रहे हैं कि कौन से कार्य को हमें नहीं छोड़ना है தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். और लगातार हम देखते आ रहे हैं அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக கூடாது என்று பார்த்தோம். कि ज्ञान देने वाले शब्द को नहीं छोड़ना है, வேகத்தின் வழியை விட்டு விலக கூடாது என்று பார்த்தோம். विवेक के शब्दों को नहीं छोड़ना है புத்தி வழியை விட்டு விலக கூடாது என்று பார்த்தோம். और बुद्धि को नहीं छोड़ना है, வேதத்தை விட்டு விலகாதீர்கள் என்று பார்த்தோம். व्यवस्था को नहीं छोड़ना है, கேட்டவைகளை விட்டு விலக கூடாது என்று பார்த்தோம். जिसे हमने सुना है उसे नहीं छोड़ना है கிருபையையும் சத்தியத்தையும் விட்டு விலகாதிருங்கள் என்று और பார்த்தோம். कृपा और सत्य को न छोड़ो करके हमने देखा। வேத பிரமாணங்களை விட்டு விலகாதீர்கள் என்று பார்த்தோம். परमेश्वर की प्रमाणों को नहीं छोड़ना है பேசுகிறவர்களுக்கு செவி கொடுப்பதை விட்டு விலகாதீர்கள் என்று और பார்த்தோம். जो बात कर उनके बातों में कान लगाना नहीं छोड़ना है நீதியை விட்டு விலகாதிருங்கள் என்று பார்த்தோம். और न्याय को मत छोड़ो करके हमने देखा। யோசுவா 24:16 இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வசனம். और आज हम देखेंगे यहोशू के 26 में 16, जोशुआ चैप्टर 26 वर्स 24 24। 24:16 யோசுவா 24:16 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது ம். ஜனங்கள் பிரயோஜனமாக வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. तब लोगों ने उत्तर दिया, यहोवा को त्याग कर दूसरे देवता को सेवा करना हमसे दूर रहे। யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன காரியம் 15 நாம் படிக்கிறோம். और यहोशू जो इस्राएल के लोगों से कहने वाला कार्य हम 15वां वचन पर पढ़ते हैं।
யோசுவாவை குறித்து முதல் அதாவது 1ஆம் அதிகாரம் 5, 9 இப்படிப்பட்ட வசனங்களை பார்த்து கர்த்தர் அவரை பலப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். जब यहोशू के पहले अध्याय हम पढ़ते तो उनमें बहुत सारे वचनों में परमेश्वर से बल देते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் சில முரட்டாட்டமான பாவமான காரியங்கள் செய்து விலகின பொழுதும் इस्राएल के लोग जब कुछ गलत कार्य अपराध कर देते हैं और पाप करके दूर हट जाते हैं, இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே வஸ்திரத்தை கிழித்து படுத்து கிடந்தவன். तब इस्राएल के लोगों के सामने अपने वस्त्रों को फाड़ कर इस्राएल के लोगों के लिए प्रार्थना करने वाला व्यक्ति है தோல்வி यहोशू। அடைந்த போது தன் வஸ்திரத்தை கிழித்து படுத்துட்டான். जब हार जाते तो अपने वस्त्र को फाड़ कर उधर लेट जाता है। கர்த்தர் அவனை பார்த்து ஏன் விழுந்து கிடக்கிற மக்கள் பாவம் செஞ்சிட்டாங்க எழுந்துன்னு சொன்னார். परमेश्वर से देखकर कहते क्यों लेटे हुए तुम्हारे लोग ने पाप के उठ जाओ। இப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டே வரும் பொழுது ऐसे जब हम लगातार देखते आते हैं 15ஆம் வசனம் சொல்லுகிறது, तो 15 वचन इस प्रकार बात करता கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாத காரியமாய் கண்டால் कि यदि यहोवा को सेवा करना तुम्हारे लिए बुरा लगे பின்ன யாரை சேவிப்பீர்கள், तो आज चुन लो कि तुम किसका सेवा करोगे। பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். चुन लो कि तुम किसका सेवा करोगे। நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, जिनकी सेवा तुम्हारे पुरखों ने महानदी के उस पार किया था, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, और चाहे एमोरियों की देवता की सेवा करो जिनके देश में तुम रहते हो। அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை பார்த்து யோசுவா இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். और इस्राएल के लोगों को देखकर यहोशू इस शब्द का इस्तेमाल करते हैं। நதிக்கு அப்புறத்தில் உள்ள தேவர்களை சேவிப்பீர்களோ, क्या नदी के उस पार रहने वाले देवता की सेवा करने वाले हो, உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, जिससे तुम्हारे पुरखों ने सेवा किया, क्या उसकी सेवा करने वाले हो। வணங்குவீங்களோ, किसकी सेवा करोगे, கும்பிடுவீங்களோ, क्या तुम उसकी विनती करोगे, முழுவதாக பணிவீர்களோ, क्या उनकी पूजा करोगे। அவர்கள் யாரை वो சேவித்தார்கள், किसकी सेवा किए थे, எகிப்தில இருக்கும்போது யாரை சேவித்தார்கள், मिस्र पर जब थे तो किसकी सेवा किए थे। 430 வருடமாக எகிப்திலே அடிமைப்பட்டு கடந்த ஜனங்கள் யாரை சேவித்தார்கள், 403 साल तक मिस्र में जो गुलाम बन के जी रहे थे किसकी सेवा कर रहे थे, அவர்கள் சேவித்த தேவர்களை இவர்களும் சேவித்தார்கள். और उनकी देवता को ये भी सेवा कर रहे थे। எப்பொழுதுமே மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. और हमेशा लोगों को एक आदत सी है எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல உள்ள தெய்வங்களை உடனே பிடிச்சுக்கிட்டு வணங்க ஆரம்பிச்சிருவோம். कि जिस जगह पर वो जाते उस जगह का वो पूरा सारा पालन करके उनकी उन्हीं की देवता की पूजा करने கொஞ்ச लगते நாள் हैं। அல்ல, केवल कुछ समय के लिए இஸ்ரேல் नहीं, மக்கள் 430 வருஷத்துக்கு மேலாக அங்க வாழ்ந்தார்கள். बल्कि इस्राएल के लोग 430 साल तक उधर जी रहे थे। அதனால அவர்கள் அப்படியே நாளடைவில் தன்னுடைய யெகோவாவை மறந்து और से दिन बीतता गया वो अपने यहोवा को बोलते ही गए அந்நிய தேவர்களை வணங்க और वो अन्य ஆரம்பித்தார்கள். देवता की पूजा करने लगे। வேதத்திலே பார்க்கிறோம், எகிப்திலே இருந்து இஸ்ரவேல் மக்களை தேவன் வழிநடத்தி கொண்டு வருவதற்கு முன்பதாக அற்புதங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். और हम वचनों में देखते हैं कि इस्राएल के लोग को जब परमेश्वर मिस्र से ले आते तो कुछ अद्भुत काम भी பல करके ले आते हैं। வாதைகள் மூலமாக நடத்தினதை பார்க்கிறோம். बहुत सारे लोगों के बीच में नीच डाल कर ले आते हैं। அந்த எகிப்திய நதியை அதாவது பிளந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துவதை பார்க்கிறோம். हम देखते हैं कि जैसे उसने लाल समुद्र को दोबा करके इस्राएल के लोगों को चला रहे அந்த थे, ஆறுகளை இரத்தமாக மாற்றினதை பார்க்கிறோம். किस तरह उस नदियों को उन्होंने खून की नदियां बना दिया அந்த था, நதியில் உள்ள மீன்களெல்லாம் செத்து மிதந்து போகிறதை பார்க்கிறோம். किस तरह उस नदी में रहने वाली सभी जीव जंतु जो है वो सब नाश हो गए थे, வண்டுகளாலும் पेनगளாலும் தவளைகளாலும் பாதித்ததை பார்க்கிறோம். जिस तरह कई कीड़िया के साथ परमेश्वर ने नाश किया था करके हम देखते हैं। கல்மழைகளால் பாதித்ததை பார்க்கிறோம். और हम देखते हैं कि पत्थरों की बारिश परमेश्वर ने कैसे नाश किया, இப்படியாக எரிபந்தமான மழையும் அங்கே பெய்ததை நாம் और பார்க்கிறோம். हम देखते हैं कि ज्वाला का भी बारिश उधर हुई थी। ஆக இஸ்ரவேல் மக்கள் और इसलिए इस्राएल के लोग அங்கே அவர்கள் சேவித்த தேவர்களை சேவித்தது நிமித்தமாக தேவன் இந்த காரியங்களை செய்ய வேண்டியதாயிற்று. उधर उनकी देवता की सेवा करने के कारण परमेश्वर को ये सब कार्य करना पड़ा। இவைகளை காட்டி நான் பேரானவனாக இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படியான காரியம் அங்கே और உண்டாயிற்று. परमेश्वर को उधर बतानी पड़ी ना, सबूत बतानी पड़ी कि इनसे भी वो बढ़कर है। அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்தியர்கள் வான சாஸ்திரங்கள் வானங்களை
வானத்தின் அந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் வணங்கி வந்தார்கள். और मिस्र के जो लोग हैं वो सारे सूर्य और चंद्र उनकी देवता उनकी पूजा करते थे இஸ்ரவேலர்களும் அதை பின்பற்றினார்கள். और इस्राएल के लोग भी उसकी पूजा करते थे அதனால இந்த மக்களுக்கு உணர்த்தும்படியாகத்தான் தேவன் அற்புதம் செய்தார். और इसीलिए इन लोगों को एहसास दिलाने के लिए परमेश्वर का अद्भुत काम இஸ்ரவேல் करते हैं மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். इस्राएल के लोगों को समझना है அவங்களா நினைச்சது தாங்க இதெல்லாம் கடவுள் அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? क्योंकि उनके दिमाग में यही तो देवता थे அது கடவுள் அல்ல, நான் தான் கடவுள் என்று காண்பிக்கும்படியாக தேவன் இந்த வாதைகளை நிகழ்த்தினார். तभी परमेश्वर ये सब रोग ले आते ताकि कुछ साबित कर सके कि वो देवता नहीं बल्कि मैं तुम्हारा यहोवा हूँ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். और ये सब हम अच्छे से जानते हैं யோசுவா கடைசியாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை வைக்கிறார். अब यहोशू इस्राएल के सामने एक बहुत ही बड़े कार्य करते हैं கர்த்தரை சேவிக்கிறது ஆகாததாய் கண்டார். कि यदि यहोवा की सेवा करना तुम्हारे लिए बुरा लगे அவங்களுக்கு எவ்வளவுதான் புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. और उन्हें कितना ही उन्हें सलाह देते रहे அல்லேலூயா. நமக்கு நிறைய நேரம் போர் அடிச்சு हम भी काफी समय हम கர்த்தரை बोर हो जाते हैं கர்த்தரை தேடுங்க, कि परमेश्वर को ढूंढो ஜெபிங்க, प्रार्थना करो ஆலய ஆராதனைக்கு வாங்க, और तुम सभा में आओ நிறைய தேவ வசனத்தை தேவனோடு கூட இடைபடுங்க. परमेश्वर के साथ बात करो वचनों को पढ़ो எவ்வளவுதான் நம்ம ஜனங்களை பிரஸ் பண்ணினாலும் தள்ளி தள்ளி ஏவி ஏவி அவர்களை தள்ளினாலும் जितना ही उन्हें आगे बढ़ाने की हम कोशिश करें तो भी இன்னும் அவர்கள் அந்த தாங்களுடைய அந்த ஸ்தானத்தில் தான் இருக்க பார்ப்பார்கள். वो फिर भी अपने ही उस स्थान पर रहना चाहते हैं அதனாலதான் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய நடக்கிறது. அதே போலதான் யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் और उसी प्रकार हमारी जिंदगी में भी होता है उसी प्रकार यहोशू की जिंदगी में भी हो இஸ்ரவேல் रही है மக்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து யோசுவாவுக்கு மனம் குமுறுகிறார். और इस्राएल के लोगों के बर्ताव को देखकर यहोशू को दिल में बहुत वो बेचैनी होते घबराते हैं மக்கள் செய்கிற காரியங்களை பார்த்து இவர் எரிச்சல் படுகிறார். और उन लोगों का कार्य देख के क्रोधित हो जाते हैं அதனாலதான் ஒரு முடிவுக்கு வர்றாரு. और इसलिए वे एक अंत पर आते हैं கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் यदि परमेश्वर को सेवा करना तुम्हारे नजरों के लिए बुरा लगे तो இஸ்ரவேல் மக்களுக்கு ஆகாததாய் எப்படி காணப்பட और முடியும்? इस्राएल के लोगों के लिए बुरा कैसे लग सकता है ஆனால் लेकिन மோசே கூட இருந்த ஜனங்களுக்கு நன்றாய் தெரியும் யெகோவா தேவன். मूसा के साथ रहने वाले लोग अच्छे से जानते थे कि यहोवा ही परमेश्वर है ஆனா யோசுவாவின் காலங்களில வரும்போது இளைஞர்கள் வருகிறார்கள். लेकिन जब यहोशू के समय आ जाते तो सारे युवक आ जाते இந்த हैं இளைஞர்களுக்கு அந்த பிதாக்களின் காலத்தை, பிதாக்களின் அற்புதங்களை, பிதாக்கள் பார்த்த அற்புதங்களை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை और உண்டாகிவிட்டது. जब ये युवक आ जाते तो उनके पुरखों ने देखा हुआ अद्भुत कार्य उनके पुरखों देखने वाली चमत्कार कार्य ने बताने की जरूरत पड़ जाती है இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய நேரம் சொல்ல வேண்டியதா இருக்குது. और हम हमारे बच्चों को बहुत सारा समय सिखाना पड़ता है அற்புதங்களை கண்டவர்கள் கண்டிப்பாக தேவனை பற்றி பிடித்துக் கொள்வார்கள். कि जो भी अद्भुत काम देखते हैं जरूर परमेश्वर को धर लेते அந்த हैं பிதாக்கள் முன்னோடிகளாய் தேவ சமூகத்திலே வருவார்கள். और पुरखे जो है वो हमारे उदाहरण बनकर परमेश्वर के समक्ष में आते हैं ஆனால் அவர்கள் பிள்ளைகளோ लेकिन उनके बच्चे जो है அந்த அற்புதங்களை ருசித்திருக்காதபடினாலே वो अद्भुत न चखने के कारण அவர்கள் அவங்களோடு கூட நடப்பதற்கு கொஞ்சம் वो பின்னடைவார்கள். उनके साथ चलने में थोड़े पीछे हट जाते हैं Hallelujah. हालेलुया அம்மா அப்பா கூட முன்னாடி போகணும். माता पिता के साथ आगे बढ़ना है அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தனக்குள்ள வரணும். நான் அப்படி நடப்பேன்னு சொல்லி போகணும். उनके अंदर रहने वाला विश्वास मेरे अंदर भी आना मैं भी उसी प्रकार चलूंगा करके चलना நம்ம है ஒவ்வொரு பெற்றோர்களும் விரும்புவோம். ऐसे हर एक माता पिता चाहते हैं அப்படித்தான் யோசுவா விரும்பினார். उसी प्रकार यहोशू भी चाह रहे அவர் थे பிதாக்கள் எப்படி தேவனை சார்ந்து வாழ்ந்தார்களோ அவர் அதே போல இவர்களும் வாழ வேண்டும். कि उनके पुरखों ने जिस प्रकार परमेश्वर को निर्भर करके अपनी जिंदगी बिता रहे थे उसी प्रकार इन्हें जीना ஆனா है இவர்கள் சில தவறுகளை செய்ய लेकिन ஆரம்பித்தார்கள். ये कुछ गलती कर बैठते हैं அதனால யோசுவா அவர்களை பலமுறை அவர்களை கண்டனம் பண்ணி அவர்களை கடிந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு और விட்டது. इसलिए यहोशू बहुत सारे समय उन्हें कुछ दर्द देकर उन्हें कठिन राहों पर ले चलता है அதான் சொல்றாரு, கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாத காரியமாய் और கண்டால் इसलिए वो कहते हैं कि यदि परमेश्वर की सेवा करना तुम्हारे लिए बुरा लगे तो இந்த யாரை சேவிப்பீர்கள்? तुम किसकी सेवा करोगे Hallelujah. हालेलुया நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமா. நம்முடைய
ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஆக और इसीलिए இந்த தேவனை போல வேற தேவன் இல்லை. इस देवता को छोड़ और कोई नहीं है, அவர்தான் அந்த சராசரங்களை எல்லாம் உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர். क्योंकि उन्होंने सारे संसार को रचाया है। அதான் அந்த இரட்சகரை சேவியாமல் யாரை और சேவிப்பீர்கள்? इसलिए वो पूछते हैं कि इनका सेवा ना करते हो तो किसका सेवा करोगे? அப்புறம் ஒன்னு சொல்றாரு, अंत में वो कहते हैं நதிக்கு அப்புறத்தில் உள்ள இந்த பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? क्या उस देवता की सेवा करोगे जिनकी सेवा तुम्हारे पुरखों ने महानदी के उस पार किया था? ஹalleluya. हालेलुया, हालेलुया। நதிக்கு அப்புறத்தில் कि उस नदी के उस पार रहने वाले பெரிய விடுதலை பெற்று வந்த அந்த நதிக்கு அப்புறத்துல இருக்கிற மறுபடியும் அதை சேவிப்பீங்களோ? एक बहुत बड़ी छुटकारा पाकर उस नदी को पार करके इस पार आए, क्या तो वापस उन्हीं की सेवा करने वाले மறுபடியும் हो? அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை மறுபடியும் சேவிப்பீர்களோ? क्या वापस उस गुलामीपन की जो आत्मा है, क्या उसकी सेवा करोगे? மறுபடியும் அந்த பொல்லாத ஆவிகளுக்குள்ளாக உங்களை ஒப்புக்கொடுப்பீர்களோ? क्या वापस उस बुराई आत्मा के लिए अपने आप को सौंप देंगे? மறுபடியும் அடி, சண்டை, குத்து, கொலை, உயிர் இப்படி பயங்கரமாக கொலை செய்கிற அந்த கூட்டத்தின் காரியங்களை சேவிப்பீர்களோ? क्या वापस झगड़ा, चोरी, हत्या करने वाली उस झुंड में रहने वाली सेवा करोगे? तो சொல்றாரு, वह कहते हैं நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? और चाहे एमोरी की देवता की सेवा करो जिनका देश में तुम रहते हो। கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். कनान देश पर वो ले आते हैं। மோசே மூலமாக வழிநடத்தப்பட்டு கடைசியாக யோசுவா மூலமாக கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்து குடியிருக்க வைத்து விட்டார். मूसा के द्वारा वो ले आकर अंत में यहोशू ने लड़ाई करके फिर वो कनान देश में प्रवेश कर देते हैं அவர்களை தான் பார்த்து சொல்கிறார். और उन्हें देखकर यहोशू कहते हैं அதாவது நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ? चाहे एमोरियों की देवता की सेवा करोगे जिनके देश में तुम रहते हो। பல ஜாதி மக்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. बहुत सारी जातियों के लोग वहाँ रहते हैं, அவர்களை சேவிப்பீங்களா? क्या तुम उनकी सेवा करोगे? ஒரு பயங்கரமான கேள்வி एक கேட்கிறார். बहुत ही भयंकर सवाल है ये। இந்த கேள்வி கேட்டோட இஸ்ரேல் மக்களுக்குள்ள ஒரு மனம் குத்தல் உண்டாகிவிட்டது. और ये सवाल पूछे इस्राएल के लोगों का जो दिल है वो एकदम टोचा गया था, இருதயத்துல குத்தப்பட்டு விட்டது. उनके हृदय में एकदम टोचा गया था। வேதத்துல பிரசங்கம் பண்ணா இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி நான் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும்? और पतरस प्रचार करते कि हृदय में छुपने के लिए हम कैसे प्रचार करें? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம், நாங்க என்ன செய்ய வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு? और प्रेरितों में पूछते कि हमें क्या करें उद्धार पाने के लिए? 3000 5000 ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 5000 लोग एक साथ उद्धार पाते हैं। அவ்வளவு பெரிய காரியங்கள் அங்க நடந்தது. इतने बड़े कार्य वहाँ होता है। ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் வருகிற அந்த ஜனங்களை கண்டு யோவான் ஸ்நானகன் ரட்சிக்கிறான். और बपतिस्मा लेने आने वाले लोग को देखकर यूहन्ना जो बपतिस्मा देता है वो उत्साह पाते பெரிய हैं பாம்பு குட்டிகளே, कि सर्प की संतान, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? आने वाले दंड से तुम्हें छुड़ाने के लिए किसने राह बताया? யாராவது அப்படி சொன்னா சும்மா விடுவாங்களா? क्या कोई ऐसे कहने पर छोड़ देते हैं? நம்ம சொன்னா சும்மா விடுவாங்களா? क्या हम ऐसे कहने पर कोई छोड़ देंगे हमें? பெரிய பாம்பு மகனே அப்படின்னு உங்களை நான் சொன்னோம்னா அவங்க சூடுவீங்களா? कि अगर मैं कहूँ तो झील के अजगर के बच्चे मेरे कदम पे तुम्हें இந்த कह யோவான் ஸ்நானகன் தைரியமாக சொன்னான். लेकिन ये यूहन्ना जो है एकदम हिम्मत के साथ कहते வரும் हैं கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? कि आने वाले क्रोध से तुम्हें बचाने के लिए कौन सिखाया? பயங்கரமாக ரட்சிக்கிறார். कौन बहुत ही जोर से चिल्लाते அதை हैं। யோசுவாவும் சொல்கிறாரு, और वही यहोशू भी कहते हैं நதிக்கு அப்புறத்துல தேவர்களை சேவிப்பீர்களோ? क्या नदी के उस पार रहने वाली देवता की அல்லது सेवा நீங்க करोगे? குடியிருக்கிற எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ? या एमोरियों की देवता की सेवा करोगे जिस पर तुम रहते हो? கடைசியாக ஒரு முடிவுக்கு வராரு. अंत में वो एक निर्णय पर आते हैं, யாரையும் சொல்லிட்டு போ, तुम किसी की भी सेवा कर लो, நான் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்பேன். परंतु मैं और अपने घर आने सभी परमेश्वर यहोवा की ही அல்லேலூயா, करेंगे। அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ये हर एक के लिए दिया गया वचन है। யோசுவா மத்த மக்கள் எல்லாம் தள்ளிவிட்டு நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இதுல உருவாகலாம். हो सकता है कि हम कह सकते हैं कि यहोशू ने दूसरे लोग को धकेल कर सिर्फ मैं और मेरे परिवार उद्धार पाए तो काते करके आ जाते हैं, ஆனால் அவருடைய பக்தி வைராக்கியத்தினால சொல்லுகிறாரு, लेकिन उनकी भक्ति की वजह से वो कहते हैं, அவங்களை கடிந்து கொண்டுட்டு சொல்றாரு, उन्हें दंड देकर उन्हें डांट कर कहते நானும் हैं, என் வீட்டாருமோ என்றார். परंतु मैं और अपने घर वाले समेत கர்த்தரையே சேவிப்போம். यहोवा की सेवा नित्य करेंगे। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। எந்த வேதமான சூழல் வந்தாலும் சரி, कि किसी भी परिस्थिति आ जाए, எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சரி, कैसी भी हाल हो जाए, பின்வாங்கி போக लेकिन மாட்டோம். हम पीछे नहीं हटेंगे। ஆமென். आमेन। அப்பா
வேதம் சொல்கிறது और तभी वचन कहता है உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைஞ்சு போயிடுச்சு. कि उनका दिल में जो एहसास नहीं हुआ तो एकदम अंधकार छा गई है। சோதோம் கொமோரா மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். और सोदोम और गोमोरा के लोग की जिंदगी जब हम देखते हैं, இஸ்ரவேல் மக்கள் அதை பார்த்தாங்க. इस्राएल के लोगों ने देखते हैं, முன்னாடி வந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஆனா அவங்க இருதயம் இருள் அடைஞ்சு போயிடுச்சு. बाद में आने वाले इस्राएल के लोग उन्हें देखते हैं लेकिन उनका दिल अंधकार छा जाती है। மோசே கிட்ட சொல்றாங்க, तो मूसा से कहते हैं எகிப்து தேசத்துல நாங்க இறைச்சி பானை பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டாங்கறாங்க. कि मिस्र के देश में हम एकदम गोश्त खाते थे। ஆமென். ஹalleluya. வெள்ளரிக்காய்களையும் பொங்கடிக்காயா நல்லா சாப்பிட்டோம்ங்கறாங்க. एकदम बहुत स्वादिष्ट खाना हम खाते थे। மட்டனுக்கு மட்டன், और गोश्त के लिए गोश्त, சிக்கனுக்கு சிக்கன், और चिकन के लिए चिकन, வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியன், और जो வெஜ்ஜுக்கு வெஜ் भाजी खाते हैं उन्हें भाजी। நல்லா கடைசி சாப்பிட்டாங்க. इससे हमें बहुत मिला था। சொன்னாங்க நாங்க அப்படியே அங்க சாப்பிட்டோம். वो कहते हैं कि हमने उधर उस प्रकार का खाना खाया। அப்படி உங்களுக்கு தெரியுமா அவங்க சாப்பிட்டாங்களா? क्या तुम्हें पता है उस तरह के खाना खाए थे? நமக்கு சொல்லுதா? क्या वचन ऐसा कहता है? நமக்கு வேதத்துல அது சொல்லப்படல. वचन में ऐसा नहीं लिखा गया ஆனா है, இவங்க சொல்றாங்க நாங்க சாப்பிட்டோம். लेकिन वो कहते हैं कि हमने खाया। ஆனா சாப்பிட்டாங்க. लेकिन वो खाए எப்படி தெரியுமா? कैसे? யோசேப்பு இருந்த நாட்களில சாப்பிட்டாங்க. यूसुफ के समय में वो खाए थे, ஏன்னா யோசேப்பு தான் அங்க கிங். क्योंकि यूसुफ तो वहाँ एक राजा के समान था। பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் இருக்கணும். वो फिरौन के अगले स्थान पर था। அவனுக்கு நல்ல அழகான பட்டணங்களை கொடுத்திருக்கிறான் உட்கார்வதற்கு. बहुत ही अच्छे उसे शहर दे देते हैं राज्य करने। அதே போல நல்ல போஜனங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. इसी प्रकार बहुत ही स्वादिष्ट भोजन भी दिया जाता है। ஆகவே யோசேப்பின் தயவினால இஸ்ரவேல் மக்கள் செழிப்பா இருந்திருக்கலாம். और इसलिए यूसुफ की दया की वजह से इस्राएल के लोग एकदम खुशहाली में रह सकते थे। இருந்திருப்பாங்களா இருந்திருக்க மாட்டாங்களா? क्या रहे होगे कि नहीं? ஏன்னா யோசேப்புக்கு மரியாதை இருக்கு இல்லையா? क्योंकि यूसुफ को वहाँ एक इज्जत है। பார்வோன் சொல்லிட்டாரு, फिरौन कह देते हैं மோதிரத்தோட கலத்தி கொடுத்தாரு. कि वो उन्होंने अपना अंगूठी भी लेकर दे देते हैं ராஜாங்கத்துல மாத்திரம் நான் உனக்கு மேல இருப்பேன், कि सिर्फ राज्य करने के लिए मैं तुम्हारे ऊपर हूँ, மத்தபடி எல்லா ஆளுகை எல்லாம் உனக்கு கீழே தான். लेकिन बाकी सब जो भी राज्य वो तुम्हारे नीचे ही है। விரல் அசைவினால எல்லாரும் செயல்படுவாங்க. तेरे हाथों की वजह से सब क्रिया हो जाता है। அவ்வளவு பெரிய பவர், उतना एक बहुत ही बड़ी राजनीति, அவ்வளவு பவரை வாங்கினவன் தான் மக்களை பசியோட போட்டுப்பாரு. क्या उतना सामर्थ्य देने वाला एक व्यक्ति अपने लोगों को ही भूखा छोड़ दे। ஹalleluya. हालेलुया। நன்றாக போஷித்திருப்பார் என்று நாம் யூகிக்க முடியும். हम कह सकते कि वो उनसे अच्छे ही भोजन दिए இந்த होंगे। வசனம் சொல்லுகிறது, और अब यहाँ वचन कहता யாரை है நீங்க சேவிங்க? कि तुम किसकी सेवा करोगे? நானே வீட்டாருவோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். मैं और मेरे घराने सभी परमेश्वर की ही सेवा இந்த करेंगे। வார்த்தையை சொல்லின உடனே और ये वचन कहते ही உங்க மத்தியில் நான் சொல்றேன், अब मैं तुम्हारे सामने कह रहा हूँ, உங்க மத்தியில் நான் சொல்றேன், तुम्हारे सामने कहता हूँ, நீங்க கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. और तुम सुनकर ऐसी शांत बैठे हो। நான் உங்களை கடிந்து கொண்டு சொல்லி நீங்க சேவிச்சா சேவிங்கப்பா, நான் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். अगर मान लो कि मैं तुम्हें डांट कर कह रहा हूँ कि तुम सेवा करो या ना करो, लेकिन मैं और मेरे घराने परमेश्वर की सेवा करेंगे। எதன் அடிப்படையில வருது? ये किसके आधारित पर आता இந்த है? டியூன் எப்படி என்ன இதுல வருதுன்னு கவனிங்க. ये बोलने का ढंग जो है वो किस प्रकार आता है? மன வருத்தத்துல, மன குமுறல, மன ஏக்கத்துல, வாஞ்சையினால அப்படி சொல்றாரு. एक दिल के टूटने की वजह से, दिल की चाहत की वजह से, दिल की आशा की वजह से उस प्रकार के शब्द ஏன்னா कहते हैं, கேப்டன்ஷிப் இவன் தான் எடுத்து நடத்தினாரு. क्योंकि यही तो उनके कप्तान है। யோசுவா மோசேக்கு அடுத்தாப்புல யோசுவா எடுத்து பெரிய காரியங்களை செய்தாரு. मूसा के बाद यहोशू लेकर बड़े कार्य करते हैं, இதெல்லாம் சொல்லி சொல்றாரு, और ये सब करने के बाद वो कहते हैं நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். परंतु मैं और मेरे घराने परमेश्वर की ही सेवा இந்த करेंगे। வார்த்தையில இருக்கிற உள்ள அர்த்தங்களை நீங்கள் इस பார்க்கிறீங்க. वचन में रहने वाले अंदरूनी अर्थ तुम देखो, அப்படி நான் மிகுந்த மன உளைச்சலோடு சொல்லுகிறேன். यानी कि एकदम दिल व्याकुलता के साथ वो कहते சொல்லும்போது हैं, கண்டிப்பா யோசுவா கண்ணீர் விட்டிருப்பார். और ऐसे कहते हैं जरूर यहोशू जो आंसू बहाए அவருடைய होंगे, மன குமுறல் வெளிப்படுகிறது. उनका दिल की व्याकुलता दिखाई देती அதுக்காக है। இவர் மட்டும் தான் கர்த்தரை சேவி, மத்தவங்க போகணும் விடுறாரு. इसलिए क्या ये सिर्फ यही परमेश्वर की सेवा करेंगे, बाकी सब जाओ करके वो छोड़ देते हैं? அப்படி அல்ல, ऐसा नहीं है। எல்லாரும் சேவிக்கணும். तुम सभी लोगों को सेवा करना எல்லாரும் है, கர்த்தரை பிடிக்கணும். सभी लोगों को परमेश्वर को पकड़ना है, ஆண்டவரை பிடிங்க. परमेश्वर को धर लो। அப்படி சொல்லி தான் கடைசி எதை சொல்றாரு. ऐसे वो कहने के बाद ही हम कहते இந்த हैं, மனக்குமுறலின் வார்த்தைகளை இஸ்ரவேலர் கேட்டார்கள். ये दिल की व्याकुलता के शब्द जो इस्राएल के लोग सुनते हैं। 16வது வசனம். और 16वां वचन, அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு
தூரமாய் இருப்பதாக. तब लोग ने उत्तर दिया, यहोवा को त्याग कर दूसरे देवता की सेवा करनी हमसे दूर रहे। அல்லேலூயா. हालेलुया। அவங்க சொல்ற கீழ காரியம் சொல்றாங்க பாருங்க. वो कहते हैं, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடப்பித்த எல்லா வழிகளிலும் நாம் நடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. உணர்ந்தாங்க. वे एहसास करते हैं, உணர்ந்தாங்க. वे एहसास करते हैं நம்மள நடத்துனவர் நம்முடைய கர்த்தர். कि हमें चलाने वाले हमारे परमेश्वर है। பாருங்க அங்க என்ன சொல்றாரு? वो कहते हैं, அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்தது. कि गुलामीपन का इस्राएल के देश से हमें छुड़ाकर हमारे आंखों देखने के साथ बहुत सारे भलाई कार्य करते हैं। நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் நடந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய और கர்த்தர். हमारे आने वाली सभी मार्गों पर सभी जातियों से हमें छुड़ाने वाला परमेश्वर यहोवा है। ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलुया। இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தோம் மதிலை தாண்டினோம் தாண்டினோம் தண்ணீரை கடந்தோம் சோதனை ஜெயித்தோம் மதிலை தாண்டினோம் முன்பெழத்தார். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்துகிறோம். ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஐயா ஆமென் உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். ஹalleluya. हालेलुया। இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவுடைய வார்த்தைகளை அந்த கடைசி அந்த சத்தத்தை கேட்ட உடனே படிச்சு சொல்றாங்க. और इस्राएल के लोग जब अंत में यहोशू का आवाज सुनकर अंत में वो दीन होकर कहते हैं, நம்முடைய பிதாக்களை அடிமைத்தன வீடாக எகிப்து புறப்பட பண்ணி நம் கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்த நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் நடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர். और हमारी पुरखों की दासों के घर अर्थात मिस्र देश से निकल ले आया और हमारे देखते बड़े आश्चर्य कर्म जो उसने किया है, हम उसकी सेवा करें। 16வது வசனத்துல இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுகிற காரியம், और इस 17 वचन में इस्राएल का लोग बहुत ही வேறே தேவர்களை சேவிக்கும்படிக்கு कि दूसरे देवता की सेवा करने के लिए கர்த்தரை விட்டு விலகுகிற காரியங்களுக்கு தூரமாய் और परमेश्वर को छोड़ने वाला कार्य हमसे दूर ही रहे। ஆமென் ஆமென். 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 ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வேறே தேவர்களை விட்டு और दूसरे देवता को छोड़ வேறே தேவர்களை சேவிக்கும்படி और दूसरे देवता की सेवा करने கர்த்தரை விட்டு परमेश्वर को छोड़ விலகுகிற காரியங்களுக்கு தூரமாய் और இருப்பது. अलग हटने वाला कार्य हमसे दूर ही रहे। நல்லா தான் சொல்றாங்க. वो अच्छा ही कहते हैं, நல்லா தான் சொன்னாங்க. अच्छा ही कह रहे हैं, ரொம்ப ரொம்ப ஒரு அர்ப்பணிப்போடு சொன்னாங்க. एकदम अर्पण करके वो कहते हैं। அதுக்கப்புறம் நியாயத்தின் புத்தகத்துக்கு வாங்க. अंत में हम जब न्यायों की पुस्तक पर आते हैं, அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தை பாருங்க. उसके बाद रहने वाली सभी घटना को हम देखते हैं। நியாயத்தின் புத்தகத்தை பார்த்தாச்சுன்னா न्यायों की पुस्तक पर अगर हम देखें तो ஒவ்வொரு ஜனங்களும் அவங்க பாவம் செய்து அவங்ககிட்ட அடிமையா போயிடுவாங்க. हर एक समय वो पाप करते थे, फिर दूसरे देश के गुलाम बन जाते हैं। மறுபடியும் அவங்கள வந்து ஒரு ஆள் காப்பாற்றணும். वापस कोई आके उन्हें ये संभालता है, उन्हें छुड़ाता है। ஏன்பா தம்பி பின்னாடி வச்சுக்கீங்க? சொல்றாரு वो कहते हैं கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் தூரமாய் कि இருப்பதா. परमेश्वर को छोड़कर हटने वाला कार्य हमसे दूर ही रहे, ரொம்ப தூரமா போட்டாரு எங்களுக்கு தேவை. एकदम दूर ही रहे कि हमें चाहिए ही அந்த नहीं வார்த்தையே कार्य। தூரமா இருப்பதாக. वो शब्द ही दूर रहे। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका अर्थ क्या है நீங்க அப்படி மாத்திரம் சொல்லக்கூடாது. कि ऐसे मत कहो तुम, நாங்க நம்ம கடவுள் தான் நாங்க பின்பற்றணும். हम परमेश्वर की ही सेवा இனி करेंगे, பரிசுத்த பாதத்தை நாங்க अभी நடப்போம். पवित्र राह पर ही चलेंगे, கர்த்தரை விடவே மாட்டோம். परमेश्वर को नहीं छोड़ेंगे। அதான் ஒப்பு கொடுத்தாங்க. बहुत ही अच्छे से वो अर्पण करते हैं ஆண்டவர் சொல்லுகிறாரு, और परमेश्वर कहते हैं முடிவு பரியந்த நிலை நிற்பவர் कि ரட்சிக்கப்படுவார். जो अंत तक स्थिर रहता है वही उद्धार पाता है। हालेलुया, हालेलुया। வேதம் சொல்லுகிறது, वचन कहता முடிவு பரியந்தம் कि जो अंत तक, கடைசி வரை एकदम अंत तक காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக.
பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க பாப்போம். समुपदेशक की पुस्तक 12वां अध्याय கடைத்தொகை கேட்போமாக. படிப்பா, ஏன் கொடுங்க சத்தமா படி. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. और परमेश्वर का भय मानकर उनके सारे नियमों को पालन कर सभी मनुष्य का फर्ज है ये। கிறிஸ்தவ மேல விழுந்தது மாத்திரம் சொல்றாரா? क्या सिर्फ क्रिश्चियन लोगों के लिए है ये? யூதர்களுக்கு மாத்திரம் என்று சொல்றாரா? क्या सिर्फ यूदिया के लोगों के लिए है? அப்படிங்க வேதம் சொல்லப்படுதா? कैसे वचन कहता है? எல்லா மக்களுக்கும், सभी लोगों के लिए। அப்படினா इसका अर्थ है உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா ஜனத்துக்கும் பொதுவானது. कि सारे संसार में जो भी मनुष्य उन सभी के लिए है இந்த ये। வேத வசனம் கிறிஸ்தவுக்கு மாத்திரம் சொந்தமா? और क्या ये वचन सिर्फ क्रिश्चियन लोगों के लिए है? அல்லது யூதர்களுக்கு மாத்திரமா சொந்தமா? क्या सिर्फ यूदिया के लिए है ये? அப்படி கிடையாது. ऐसा नहीं है, எல்லா மக்களுக்கும் பொருந்தும். सारे लोगों के लिए है ये। எவன் ஒருவன் இதைன்படி வாழுகிறானோ, இதை கடைபிடிக்கிறானோ அவன் பாக்கியவான். कि जो इसके प्रकार जीते हैं उसका पालन करते हैं वो धन्य है। யோவா வெளிப்படுத்துற விசேஷத்தை அப்படிதான் அவர் சொல்றாரு. और प्रकाशित वाक्य में उसी प्रकार कहते हैं। என்ன சொல்லுகிறது? क्या कहते हैं? 7ஆம் வசனம் 1:7 படிங்க பாப்போம். प्रकाशित वाक्य पहला अध्याय 7वां वचन। 3ஆம் வசனம் படிங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. धन्य है वो जो इस भविष्यवाणी के वचन को पढ़ता है और वो जो सुनता है और इसी लिखी हुई बातों को मानता है, क्योंकि समय निकट आया है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलूया। சொல்லப்படுகிறது यहाँ कहा गया है வாசிக்கிறவர்களும் जो पढ़ते हैं, கேட்கிறவர்களும் जो सुनते हैं எழுதி இருக்கிறவர்களை और கைக்கொள்ளுகிறவர்களும் लिखी हुई बातों को जो मानते हैं பாக்கியவான்கள். वो धन्य है। அவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லப்படல. और वो मसीह के लोग या क्रिश्चियन लोग करके नहीं कहा गया है। கிறிஸ்தவ பேர் வந்து அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரங்கள்ல நீங்க பாருங்க 12 13ல பாக்க சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் பேர் உண்டாயிற்று. கிறிஸ்தவர்கள் பேர் உண்டாயிற்று. ये मसीह के लोग है करके प्रेरित में ही पहले बार वो वचन आता है। அதற்கு முன்பதாக அவர்களுக்கு பெயர் இல்ல. इसके पहले उनके लिए कोई नाम नहीं था। யூதர்கள், वो केवल यूदिया के लोग இயேசு थे। கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் கிறிஸ்து பிளஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள். और मसीह को जिसने भी अपना लिया वो मसीहा के लोग कहलाते थे। ஆக இந்த வேதாகமம் முழு உலகத்துக்கு எழுதப்பட்டது. और इसलिए जो वचन लिखा गया है वो सभी के लिए लिखा गया அதான் है। இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இவைகள் இப்படி செய்கிறவனும் பாக்கியமா. और इसलिए लिखा गया कि जो इसे सुनते हैं, इसकी प्रकार करते हैं और मानते हैं वो धन्य है। இங்க யூத மக்களுக்கு அதைத்தான் ஆண்டவர் और சொல்லுகிறாரு. यहाँ यूदिया के लोग के लिए परमेश्वर वही कहते இந்த हैं யூத மக்கள் ஒப்புக்கொண்டாங்க. कि यूदिया के लोग जब मान लेते हैं நீங்க சொல்றது சரி. कि तुम जो कह रहे हो सही है, கர்த்தரை விட்டு விலகுற காரியம் தூரமாய் இருப்பதாக. परमेश्वर से हटने वाला कार्य हमसे दूर ही रहे। எங்கள் தேவன் எங்களுக்கு என்னென்ன அற்புதங்களெல்லாம் செய்தார்னு எங்களுக்கு தெரியும். हम जानते हैं कि परमेश्वर हमारे कौन से अद्भुत काम किए हैं। உணர்ந்தார்கள். वे एहसास करते हैं। ஹalleluya. हालेलुया। நாம உணர்கிறோமான்னு பாருங்க. क्या हम एहसास कर रहे हैं? தேவன் நமக்கு செய்த காரியங்களை குறித்து நாம் உணர்கிறோமா? क्या परमेश्वर हमारे करने वाले कार्यों को हम एहसास करते हैं? உணர்வுள்ள ஆவிதான் செழிக்கும். और एहसास करने वाली जो आत्मा है वही खुशहाली में रहता யார் है। உணர்வோடு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. और जिसे एहसास है वो जरूर आशीष पाता है। இரண்டாவது வசனத்துக்கு நாம் வருவோம். और दूसरा वचन पर हम आएंगे। எபிரேயர் 10:35. इब्रानी 10वां अध्याय 35। Hebrews chapter 10 verse 35। எபிரேயர் 10:35 வாசிங்க. எதை விட்டு விலகக்கூடாது? ஆகையால் ஆ, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விலகாதீர்கள். yes. सो अपना हृदय ना छोड़ो क्योंकि उसका प्रतिफल बड़ा है। क्योंकि उसका प्रतिफल बड़ा है. आमेन. आमेन। 35 சொல்லுது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். और इसलिए वो कहते हैं कि बहुत ही प्रतिफल पाने वाले अपने हृदय को मत छोड़ो। ஏசப்பா என்றைக்கு பரிசுத்த ஆவினாலே இஸ்ரவேல் அதாவது தம்முடைய சீஷர்களை நிறைச்சாரோ, और यीशु मसीह जिस दिन अपने चेले को अपने पवित्र आत्मा से भरे थे, அன்றைக்கு முதல் அவங்க விடவே இல்லை. उस दिन से वो अपना हियाव नहीं छोड़े। ஆனா ஏசப்பாவுடைய ஊழியர்கள் அதாவது நிறைய
சீடர்கள்லாம் அப்படியே விலகி போயிட்டாங்க. கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்றுவார்கள் சொல்லி விலகி போன கூட்டங்களும் உண்டு. लेकिन यीशु की जो कुछ लोग भी ऐसे थे जो कठिन है करके पीछे हट भी चुके थे। இந்த 12 பேர் நினைச்சிருந்தாங்க और ये 12 लोग जो थे वो एकदम स्थिर खड़े थे। ஒருவன் வஞ்சிக்கப்பட்டு போனாலும் एक को एक धोखा दे दिया था। மற்றவர்களும் தேவனுக்கு முன்பதாக ஒருவரை இன்னொருவரை தெரிந்து கொண்டு அவங்க 12 பேருமாக கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்துல நிலைத்திருந்தார்கள்। तो बाकी 11 लोग मिलकर उनके लिए और एक व्यक्ति को छोड़कर 12 लोग जो है परमेश्वर के विश्वास के साथ डरे हुए थे। அவங்கதான் और वही தேவனுடைய பலத்துக்காக காத்திருந்தாங்க। परमेश्वर की बल के लिए वो इंतजार कर रहे அதேபடி थे। அவங்க வாழ்க்கையெல்லாம் பயந்தவர்கள், और उसके पहले उनकी जिंदगी जो थी एकदम डरपोक वाली जिंदगी थी। கோபக்காரர்கள், वो एकदम क्रोधित थे। பழிவாங்கும் எண்ணமுடையவர்கள், वो एकदम बदला लेने की सोच के साथ थे। எமோஷனல் பார்ட்டிகள், वो एकदम अपने आप को काबू नहीं कर पाते थे இப்படிதான் அவங்க சீஷ और செயல்பட்டாங்க। ऐसे वो क्रिया करते थे। ஹalleluya हालेलुया। இப்படிதான் அவங்க நேர और காணப்பட்டாங்க। ऐसे बहुत सारे समय वो क्रिया करते இந்த हैं। பேதுரு ரொம்ப முன்மாதிரியா செயல்பட்டாரு। और अभी हम पतरस जो एकदम उनके लिए एक उदाहरण बन जाते ஏசப்பா हैं கடல் நடந்தா நானும் நடப்பேங்க कि பாரு। अगर यीशु समुद्र पर चल सकता है तो मैं भी चलूंगा उनके ஏசப்பா साथ। பிடிக்க வந்த உடனே கத்தி எடுத்து ஒருத்தன் காதை துண்டாக்கிட்டான்। और जब यीशु को जो बंदी बनाने के लिए लोग आए थे तो एक चाकू लेकर उनके कान को काट देते हैं। இப்படி சில எமோஷனல் காரியங்கள் செய்கிறவர் ऐसे वो अपने स्वभाव के अंदर आकर कुछ कार्य कर रहे இயேசு கூட थे। இருக்கும்போது அவங்க பக்குவப்படல। जब यीशु के साथ है तो वो अपने आप को एकदम गुण स्वभाव नहीं அவருடைய किए। அற்புதங்களை பார்த்து பக்குவப்படல। उनके अद्भुत कार्य को देखते हुए भी अपने आप को सीधा नहीं ஆனா किए என்றைக்கு थे। மேல் வீட்டாரையில காத்திருந்தாங்களோ लेकिन जिस दिन वो ऊपरी कमरे पर इंतजार कर रहे थे ஆவியானவர் அவர்கள் மேல் என்றைக்கு और பொழிந்தருளப்பட்டாரோ जिस दिन पवित्र आत्मा उन पर उंडेले गए थे அன்றைக்கு அவர்கள் சுபாவம் और மாறிவிட்டது। तभी उनका स्वभाव बदल चुका था। ஆமென் आमेन। ஹalleluya। हालेलुया। ஞானஸ்நானம் மாத்திரம் எடுத்தா போதுமா? क्या सिर्फ बपतिस्मा लेना काफी है? ஞானஸ்நானம் மாத்திரம் எடுத்தா பரலோகம் போயிடுவாமா? क्या सिर्फ बपतिस्मा लेकर हम स्वर्ग राज्य जा सकते हैं? அப்ப என்ன செய்யணும்? तो क्या करना है? வேதம் சொல்லுகிறது, वचन कहता ஆண்டவர் இயேசப்பா சொல்றாங்க, परमेश्वर यीशु मसीह कहते ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாயிட்டா தேவராஜ்யத்தை காண முடியாது। कि यदि कोई जल और आत्मा में न जन्मे तो परमेश्वर का राज्य प्रवेश नहीं कर அப்ப நம்ம सकता। பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றால்தான் तो यदि हम पवित्र आत्मा का अभिषेक पाए முழுமை பெற முடியும்। तो ही हम एकदम पूर्णता पर आते हैं। ஹalleluya। हालेलुया। அதற்கு இயேசு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது கூட சீஷரெல்லாம் வேறு விதமான காரியங்கள் இருப்பாங்க। और ये पवित्र आत्मा का अभिषेक पाने के पहले चेले जो थे एकदम अलग अलग राहों में भटक चुके थे। பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு பெற்றார்களோ और जिस दिन वो पवित्र आत्मा को पाते हैं அன்றைக்கெல்லாம் வல்லமையா மாறாங்க। उस दिन वो सामर्थ्य में बदल चुके थे। சாகுறது கூட ரெடி। वो मरने के लिए भी तैयार थे। हालेलुया। அடிச்சாங்க, उन्हें मारा गया था, சிறைச்சாலையில போட்டாங்க, उन्हें बंदीगृह में ढकेला गया था, கல்லெறிந்தாங்க। उन पर पत्थर फेंके गए அந்த थे। நிலைமையிலும் ஆண்டவருக்கு மகிமையாக लेकिन उस समय में भी परमेश्वर का महिमा के पात्र थे। எதிர்த்து அடிக்கவில்லை, वो उनके विरोध उठकर मारे नहीं थे, பட்டயத்தை உருவவில்லை, वो अपने तलवार नहीं निकाले थे, எமோஷனலா காரியம் वो अपने செய்யல। स्वभाव के काबू कर रहे थे। ஆனா ஒண்ணு, लेकिन एक बात அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, प्रेरितों के 3 अध्याय में कहा गया है வைராக்கியம் பெற்றாங்க, वो एकदम जागृति हो गए थे, வைராக்கியமா நின்னாங்க। जागृति के साथ खड़े थे। 3ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்படுது, அந்த நொண்டிய சுகமாக்குற உடனே ஜனங்கள் எல்லாம் அவங்க புகழ்றத பார்த்த உடனே அவன் சொல்றான், और एक्ट चैप्टर 3 पर हम देखते हैं कि जैसे वो लंगड़े को वो चंगा करते हैं அவர் ரொம்ப ஒரு கோபத்தோட அல்லது ஒரு கிறிஸ்துக்குள்ள வைராக்கியத்தோட அவர் சொல்லுகிறார்। तो बहुत ही एक गुस्से के साथ और मसीहा के एक जागृति के साथ वो कहते हैं। பாருங்க கீழ வசனம் சொல்லுகிறது, இப்படி 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 12 वचन को हम ध्यान देंगे। பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தம் நீதியுள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். हालेलुया। वे एकदम जागृति और हिम्मत के साथ कहते हैं। पतरस एकदम हिम्मत के साथ कहते हैं। हालेलुया। कि जब मसीह हमारे अंदर एकदम आत्मा के रूप में आ जाते हैं तो वहाँ भय नहीं आता,
वहाँ भक्त जो है वो बढ़ जाती है। கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஆமென். ஏதாவது செய்ய என் மனம் என்ன பண்ணுது? துடிக்குது. कि मसीह के लिए कुछ ना कुछ करने के लिए मेरा दिल तड़पता है, துடிக்கணும். तड़पना है। இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். यीशु के लिए कुछ ना कुछ तो करना ही है। ஆவியை பெற்றாதான் செய்யணும். आत्मा पाए तो ही हम कर भी सकते हैं। ஆமென். आमेन। வெறும் ஞானஸ்நானம் மாத்திரம் வண்டி ஓட்டிட்டு தான் நடக்காது. केवल बपतिस्मा के साथ हमारी गाड़ी नहीं चलना है, பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற வேண்டும். पवित्र आत्मा का अभिषेक को पाना है அவர் சகல நுகங்களை முறிப்பார். और वही सारे जुए को तोड़ते हैं। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்ற பொழுதுதான் கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது என்று நீங்க சொல்வீர்கள். और जब पवित्र आत्मा का अभिषेक पाओगे तभी तुम कह सकते हो कि मसीह के लिए कुछ ना कुछ करने के लिए मेरा दिल तड़पता है। ஆமென். आमेन। हालेलुया। हम सभी लोग खड़े हो जाएंगे, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். आंखें बंद करके हम परमेश्वर की ओर निहारेंगे அபிஷேகத்துக்காக வாஞ்சிப்போம். और हम अभिषेक के लिए चाहेंगे। அபிஷேகத்துக்காக கர்த்தரை கேட்போம். अभिषेक के लिए हम परमेश्वर से मांगेंगे। ஒரு விசை உம்முடைய ஆவியால நிரப்பி அருளும். एक क्षण के लिए आपकी आत्मा से मुझे भर दीजिए। ஒரு விசை உம்முடைய ஆவியால என்னை நிரப்பி அருளும். एक क्षण के लिए आपकी आत्मा से मुझे भर அந்த दीजिए। உன்னத வல்லமையால நிரப்பி அருளும். उस ऊंचाई की सामर्थ से मुझे भर दीजिए। உங்க பரிசுத்த அபிஷேகத்தால நிரப்பி அருளும். आपकी पवित्र अभिषेक से मुझे भर दो। எல்லாரும் வாய் திறந்து கேட்கலாம். सभी लोग आपके मुंह खोलकर मांगे। அபிஷேகம் பெறாதவர்கள், जिन्होंने अभिषेक नहीं पाया அபிஷேகம் பெறாத வாஞ்சியோடு கேட்கலாம். और अभिषेक पाने के चाह के साथ मांगे, அபிஷேகம் சகல நுகத்தை முறிக்கும். क्योंकि अभिषेक की सर्व जुए से तुम्हें छोड़ता நீங்க छुड़ाता தேவனுக்காக है வைராக்கியமா மாறி விடுவீங்க. और तुम परमेश्वर के लिए हिम्मत के साथ किया ஆக करोगे। நீங்க விட்டு விலக வேண்டிய காரியங்கள் और इससे तुम्हें छोड़ने वाले कुछ कार्य है। தைரியத்தை விட்டுறாதீங்க. और तुम्हारा हियाव को मत छोड़ो, கிறிஸ்துவுக்காக தைரியத்தை விட்டுறாதீங்க. मसीह के लिए अपना हियाव को मत छोड़ो। பேதுரு தைரியமாக நின்று சொன்னான். जिस प्रकार पतरस एकदम हिम्मत के साथ कहते हैं 11 கூட நின்று தைரியமாக எழுந்து பிரசங்கம் और के பண்ணினான். साथ सारे 11 लोग भी खड़े होकर हिम्मत के साथ प्रचार करते हैं। இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னார். यीशु को परमेश्वर ने चलाया, इसके हम गवाह हैं நாங்கள் சாட்சிகள் என்று और சொன்னார். हम गवाह है करके मैं कहते हैं। பயமில்லை. तो उन्हें कोई डर नहीं था, பயமில்லாதபடி தைரியமாக சொன்னார். बिना डर के वो एकदम हिम्मत के साथ कहते हैं। தேவனுடைய தைரியத்தை விட்டு விடக்கூடாது. परमेश्वर का हियाव को नहीं छोड़ना है। அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் எதிர்கால சமயமல்லோ ஆத்மாவில் நிரக்கணமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் எதிர்கால சமயமல்லோ ஆத்மாவில் இறங்கணமே. தீபோல இறங்கணமே, அக்னி நாவால பரியணுமே, ஒழுங்காற்றாய் வீசணுமே, அப்ப நதியால் தொழுகணமே. தீபோல இறங்கணமே, அக்னி நாவால பரியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, அப்ப நதியால் தொழுகணமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் எதிர்கால சமயமல்லோ ஆத்மாவின் இறங்கணமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் எதிர்கால சமயமல்லோ ஆத்மாவின்
முன்பதாக और पतरस परमेश्वर के सामने தைரியமாக இருந்து சொன்னார். एकदम हिम्मत के साथ कहते हैं, தைரியமாக இருந்து சொன்னார். एकदम हियाव के साथ कहते हैं। ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அப்படியாக परमेश्वर के सामने हम भी इसी प्रकार रहेंगे, தேவனுக்காக परमेश्वर के பக்தி लिए வைராக்கியத்தோடு एकदम भक्ति के साथ। கிதியோன் சொன்னது போல जिस प्रकार गिदियोन कहते हैं, அவன் சொல்கிறான், वो कहते हैं எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி कि சாக अगर வேண்டும்? हमारा परमेश्वर हमारे साथ है तो हमें ऐसा क्यों मरना है। தேவனை விட்டு விலகினாலே இஸ்ரவேல் மக்களை அந்நியரை கொண்டு தேவன் தண்டித்தார். परमेश्वर को हटने के कारण परमेश्वर इस्राएल लोग को दंड देते हैं, இதெல்லாம் கிதியோன் அழுகிறான். और यही तो गिडियन रोता है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, பலசாலி हे बलवंत, ஒருவனை முறியடிக்கிறது போல जिस प्रकार एक व्यक्ति को नाश करेगा, நீ மீதியானேரை முறியடிப்பாய். उसी प्रकार तुम मिद्यान को नाश करोगे। ஒருவனை முறியடிப்பது போல जिस प्रकार एक व्यक्ति को नाश कर நீ सके, மீதியானேரை முறியடிப்பாய். उतनी आसान तुम्हारे मिद्यान होगा। நாம கேட்கணும், हमें मांगना है, வல்லமை தாருங்க. सामर्थ दीजिए அப்பா, அந்த வல்லமை தாருங்க. पिता, वो सामर्थ हमें दीजिए ना, சாத்தானை முறியடித்து शैतान को नाश करने के लिए, பாவத்தின் தட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்க, पाप के बंधनों में फंसे हुए लोगों को छुड़ाने के लिए, பாவத்தின் தட்டுகளிலே இருக்கிறவர்களை விடுதலையாக்க, पाप के बंधनों में रहने वालों को छुड़ाने के लिए, அசுத்தமான வாழ்க்கையில இருக்கிறவர்களை விடுதலையாக்க, अशुद्ध जिंदगी जीने वालों को छुड़ाने के लिए அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. एक अभिषेक से भरिए, அபிஷேகத்தால் आपके நிரப்புங்க. अभिषेक से ஆவி भरिए, வல்லமையால் நிரப்புங்க. हमारी सामर्थ से भरिए, आपके अग्नि से भरिए, தேவனை போல நிரப்புங்க. वचन की जैसे हमें भरिए, என்னை பிரகாசிக்க आपकी रंग में प्रकाशित होने में मदद करो। நன்றி தகப்பனே. धन्यवाद पिता, धन्यवाद पिता, உங்க பிரசன்னையில் நிரப்பி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். आपकी प्रसन्नता में भरकर चलाने के लिए धन्यवाद। உமக்காக எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. आपके लिए उठकर प्रकाशित होने की मदद करो। இதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. और आप जिम्मेदारी ले लो, நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற इस लाइव के द्वारा देखने वाले, வீடுகளில் இருந்து Facebook மூலமாக லைவ் மூலமாய் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. घर पर रहकर फेसबुक लाइव के द्वारा देखने वाले हर एक को आशीष करो। யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகளையும் கூட அப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். जो भी यूट्यूब पे देखे उन्हें भी आपके हाथों में सौंपा தேவ हो। பிரசன்னம் அவர்கள் நிரப்புவதாக. परमेश्वर की प्रसन्नता में भरने दो, தேவனுக்காக வைராக்கியமுள்ள பாத்திரங்களாக परमेश्वर மாற்றுங்க. के लिए एकदम जागृति पात्र बने, எழுப்பி பிரகாசிக்க உதவி उठकर செய்யுங்க. प्रकाशित होने के लिए मदद करो। அக்கினியை போட வந்தேன் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன வார்த்தைகள் அவர் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. अग्नि डालने आया और वो अग्नि जलने के लिए चाहता हूँ कि जो वचन है वो प्रकाशित हो, நிரப்பி நடத்துகிறார். भरकर ஒரு चलाइए। எழுப்புதலை தாரும். एक जागृति ஒரு लीजिए, எழுப்புதலை தாரும். एक जागृति, ஒரு எழுப்புதலை एक தாரும். जागृति, என் நகர்ல பெரிய எழுப்புதலை தாரும். मेरे नगर में जागृति, ஆசீர்வதி. आशीष करो। கொரோனா வியாதி இயேசுவின் நாமத்தில் அந்தகாரம் அதை இருட்டிலே போட்டு தள்ளி அடைக்கிறோம். कोरोना की बीमारी को अंधकार के में हम धकेल कर से भागते हैं, இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிறோம். यीशु के नाम से उसे नाश करते हैं। கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக. परमेश्वर आप चंगाई दीजिए ना, எங்கள் தேசம் முழுவதும் ஆகுடைய ஆளுகை வருவதாக. हमारे देश स्तरों पर आपकी ही राज्य आए, சுகத்தந்த ஆசீர்வாதம் चंगाई देकर आशीष करो। கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में सौंपते हैं, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करता हूँ, प्रार्थना से लो प्यारे पिता। ஆமென். आमेन, ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारे प्रभु यीशु मसीह का कृपा, பிதாவின் அன்பும் पिता का प्रेम, பரிசுத்த ஆவியாருடைய पवित्र அந்யோன்யம் आत्मा का सदा सहयोग, எப்பொழுதும் अभी कल சதா காலத்திலும் அனைவரோடு கூட और இருப்பதாக. सदा काल भी हम सभी के साथ रहे। ஆமென். आमेन, ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, और परमेश्वर के प्रिय लोग, கேட்டதை விட்டு விலகாதிருக்க வேண்டும். जिसे आपने सुना उसे नहीं छोड़ना है, கர்த்தரை விட்டு விலகாதிருக்க வேண்டும். परमेश्वर को नहीं छोड़ना है, தைரியத்தை விட்டு விலகாதிருக்க வேண்டும். तुम्हारे हियाव को नहीं छोड़ना है, கர்த்தருக்குள்ளாக பிரியமா और வாழ்க. परमेश्वर का प्रिय जिंदगी जियो, परमेश्वर आपको चलाएंगे। आमेन, आमेन।